நந்தா மற்றும் சிவராஜ் நட்பின் நெருக்கடி பகுதி -3. நாம் எப்போதாவது இருந்த வழிக்கு திரும்புவோமா? சிவராஜின் வருகை முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது. அவரும் நந்தாவும் சொல்லப்படாத உணர்ச்சிகளின் கனத்தை உணர்ந்தனர். அவர்கள் மாறிவிட்டார்கள், வாழ்க்கை மாறிவிட்டது, ஆனால் ஆழமாக அவர்களின் நட்பு இன்னும் முக்கியமானது. அவர்கள் ஒன்றாக இருந்த கடைசி மாலையில் அவர்கள் தங்களுக்கு பிடித்த அனைத்து இடங்களையும் மீண்டும் பார்வையிட முடிவு செய்தனர். அவர்கள் பெயர்களை செதுக்கிய பழைய ஆலமரம், அவர்கள் ஒரு காலத்தில் குறும்பு செய்த சந்தை, இறுதியாக அவர்கள் எப்போதும் தங்கள் ஆழமான உரையாடல்களை கொண்டிருந்த ஆற்றங்கரை. தண்ணீருக்கு அருகில் அமர்ந்து நந்தா அமைதியை கலைத்தார். நாம் எப்போதாவது எப்படி இருந்தோமோ அப்படித்தான் செல்வோம் என்று நினைக்கிறீர்களா? சிவராஜ் அலை அலையாக ஓடும் நதியை பார்த்தார். இல்லை என்று அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒருவேளை அது பரவாயில்லை. இன்னும் நண்பர்களாக இருக்க நாம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டியதில்லை. நந்தா பெருமூச்சு விட்டார். அது பழைய நாட்களை நான் மிஸ் செய்கிறேன். எல்லாம் எளிமையாக இருந்தபோது. சிவராஜ் சிரித்தார். நானும் கூட. ஆனால் மாற்றம் என்பது முடிவை குறிக்காது, அது ஒரு புதிய வாழ்க்கை முறையை குறிக்கிறது. நாம் இன்னும் இங்கே இருக்கிறோம், இல்லையா? நந்தா தனது நண்பரை பார்த்து இறுதியாக புரிந்து கொண்டார். அவர்களின் நட்பு கடந்த காலத்தை பற்றி பிடிப்பது பட்டியது அல்ல, அது ஒருவருக்கொருவர் ஆதரவாக நின்று கொண்டே தழுவி வளர்வது பட்டியது. மறுநாள் காலை சிவராஜ் பேருந்தில் ஏறியதும் நந்தா முன்பு இருந்த அதே சோகத்தை உணரவில்லை. மாறாக அவர் ஒரு அமைதியான உறுதியை உணர்ந்தார். அவர்கள் நெருக்கடிகள், தவறான புரிதல்கள், தூரம் மற்றும் மாற்றத்தை எதிர்கொண்டனர். ஆனாலும் இவை அனைத்தின் மத்தியிலும் அவர்களின் நட்பு நீடித்தது. அது ஒரு காலத்தில் இருந்தது போல் அல்ல, ஆனால் இப்போது இருக்க வேண்டியிருந்தது போல். பேருந்து புறப்பட்டபோது நந்தா கை அசைத்தார். வாழ்க்கை அவர்களை இங்கு அழைத்துச் சென்றாலும் அவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் திரும்பிச் செல்லும் வழியை கண்டுபிடிப்பார்கள் என்பதை அறிந்திருந்தார். இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தாலும் அவர் அடிக்கடி தங்கள் நட்பை பற்றி யோசிப்பதைக் கண்டார். அவர்கள் இன்னும் கடிதங்களை பரிமாறிக் கொண்டனர், ஆனால் காலப்போக்கில் அவை கூட குறைவாகிவிட்டன. ஒரு மாலை நந்தா ஆற்றங்கரையில் தனியாக அமர்ந்திருந்தபோது, எல்லா நட்புகளும் இப்படித்தான் முடிவடைகின்றனவா? சண்டையுடன் அல்ல, மௌனத்துடன் என்று கிசுகிசுக்கத் தொடங்கினார். அப்போது ஒரு பழக்கமான குரல் அவருக்கு பின்னால் அழைத்தது. நான் அப்படி நடக்க அனுமதிப்பேன் என்று நீங்கள் உண்மையிலேயே நினைக்கிறீர்களா? சிவராஜ் அங்கே நின்று சிரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நந்தா திரும்பி பார்த்தார். சிவராஜ், நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? சிவராஜ் தோள்களை குலுக்கிக் கொண்டார். நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். நான் ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஏற்ப மாறுவதில் மிகவும் கவனம் செலுத்தினேன். என்னை நானாக மாற்றியவர்களை மறந்துவிட்டேன். நான் எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் அதை இழக்க விரும்பவில்லை. நந்தா தலையை ஆட்டிக்கொண்டு சிரித்தார். உனக்கு எப்படி நுழைவது என்று உண்மையில் தெரியும். அவர்கள் ஒன்றாக அமர்ந்தபோது உரையாடல் பழைய காலங்களைப் போலவே இயல்பாகவே சென்றது. அவர்கள் இருவரும் மாறிவிட்டனர், ஆனால் அவர்களின் பிணைப்பு மங்கவில்லை, அது வெறுமனே வளர்ந்திருந்தது. இரவு முடிவதற்கு முன்பு சிவராஜ், தூரம், மாற்றம், தவறுகள் அவை உண்மையான நட்பை முறிப்பதில்லை. விட்டுக்கொடுப்பது மட்டுமே முறிக்கிறது என்றார். நந்தா தலையசைத்தார். அப்படியானால் நாங்கள் ஒருபோதும் கைவிடவில்லை என்று நினைக்கிறேன். அதோடு அவர்களின் கதை தொடர்ந்தது, ஒரு நெருக்கடியாக அல்ல, ஆனால் காலம், தூரம் மற்றும் மாற்றத்தின் சோதனையை தாங்கிய நட்பாக. ஏனென்றால் உண்மையான நட்புகள் முடிவதில்லை, அவை வளர்க்கின்றன. சிவராஜின் எதிர்பாராத வருகைக்கு பிறகு அவருக்கும் நந்தாவிற்கும் இடையிலான விஷயங்கள் மீண்டும் சாதாரணமாக உணர்ந்தன. அவர் ஒருபோதும் பிரியவில்லை என்பது போல. அவர்கள் சிரித்தனர், நினைவுகளை நினைவு கூர்ந்தனர், மேலும் தங்கள் பழைய வழக்கங்களை மீண்டும் நினைவு கூர்ந்தனர். ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக, வாழ்க்கை எப்போதும் ஒரே இடத்தில் தங்க அனுமதிக்காது என்பதை இருவரும் அறிந்திருந்தனர்.
ஒரு மதியம் அவர்கள் பழைய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தபோது சிவராஜ், நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். வாழ்க்கை நம்மை மீண்டும் பிரிக்க காத்திருப்பதை நிறுத்தினால் என்ன செய்வது? நாம் ஒன்றாக ஏதாவது கட்டினால் என்ன செய்வது? என்றார். நந்தா புருவத்தை உயர்த்தினார். எது மாதிரி? ஒரு வணிகம், ஒரு திட்டம், நாம் எங்கிருந்தாலும் நம்மை இணைக்கும் ஒன்று என்று சிவராஜ் விளக்கினார். நீங்கள் எப்போதும் விஷயங்களை நிர்வகிப்பதில் சிறந்தவர். நான் நகரத்திலிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன். நாம் ஒன்றாக வேலை செய்தால் நாம் மீண்டும் விடைபெற வேண்டியதில்லை. நந்தா ஒரு கணம் யோசித்தார். அது உண்மையில் ஒரு நல்ல யோசனையாக தெரிகிறது. ஆனால் நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களா? உங்கள் வாழ்க்கை இப்போது நகரத்தில் உள்ளது. சிவராஜ் சிரித்தார். முக்கியமானவர்கள் எங்கிருந்தாலும் என் வாழ்க்கைதான். என் நண்பரே, நீ எப்போதும் அவர்களில் ஒருவராக இருப்பாய். பல வருடங்களில் முதல் முறையாக நந்தா நம்பிக்கையுடன் உணர்ந்தார், அவர்களின் நட்பை பற்றி மட்டுமல்ல, அவர்கள் ஒன்றாக உருவாக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றியும். நதியின் மீது சூரியன் மறைந்ததும் இரண்டு நண்பர்களும் கைகுலுக்கி அவர்களின் புதிய பயணத்தை முடித்தனர். அவர்கள் நெருக்கடி, தூரம் மற்றும் மாற்றத்தை கடந்து வந்திருந்தனர், ஆனால் இறுதியில் அவர்களின் நட்பு அவர்களை இன்னும் பெரிய ஒன்றிற்கு இட்டுச் சென்றது, ஒரு பொதுவான கனவு. இந்த முறை அவர்கள் கடந்த காலத்தை பற்றி மட்டும் பிடிவாதமாக இருக்கவில்லை. அவர்கள் ஒன்றாக ஒரு எதிர்காலத்தை உருவாக்கினர். தங்கள் சொந்த ஊரில் ஒரு சிறு வணிகத்தை நோக்கி வேலை செய்யத் தொடங்கினர். சிவராஜ் நகரத்திலிருந்து யோசனைகளை மீண்டும் கொண்டு வந்தார், அதே நேரத்தில் நந்தா கிராமத்தையும் அதன் மக்களையும் பற்றிய தனது ஆழமான புரிதலை பயன்படுத்தி தங்கள் திட்டங்களை வடிவமைத்தார். முதலில் விஷயங்கள் எளிதாக இல்லை. சில கிராமவாசிகள் சந்தேகப்பட்டனர். இரண்டு நண்பர்கள் ஒன்றாக ஒரு தொழிலை நடத்துகிறார்களா? அது ஒருபோதும் நீடிக்காது என்று அவர்கள் கிசுகிசுத்தனர். மற்றவர்கள் இன்னும் சிவராஜின் மாறுவேடம் பற்றிய பழைய வதந்திகளை நினைவில் வைத்து கொண்டு தங்கள் முதுகுக்கு பின்னால் சிரித்தனர். ஒரு நாள் மாலை, குறிப்பாக கடினமான ஒரு நாளுக்கு பிறகு, நந்தா பெருமூச்சு விட்டார். ஒருவேளை அவர்கள் சொல்வது சரிதான். ஒருவேளை நாம் மிக பெரிய கனவு காண்கிறோமோ? சிவராஜ் தலையை ஆட்டினார். நாங்கள் மோசமாக உயிர் பிழைத்தோம் நந்தா. தூரம் எங்கள் நட்பை உடைக்க விடவில்லை, இது ஏன்? அவரது வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு நந்தா நிமிர்ந்தார். நீ சொல்வது சரிதான். நாங்கள் அவர்களை தவறு என்று நிரூபிப்போம். அவர்கள் அயராது உழைத்தனர். மெதுவாக விஷயங்கள் மாறத் தொடங்கின. கைவினைப் பொருட்கள், நகரத்தின் தனித்துவமான யோசனைகள் மற்றும் கிராம மக்கள் ஒன்றுகூடுவதற்கான இடம் ஆகியவற்றை வழங்கும் அவர்களின் சிறிய கடை பிரபலமடைந்தது. ஒரு காலத்தில் அவர்களை சந்தேகித்த அதே மக்கள் இப்போது ஆலோசனை, ஆதரவு மற்றும் நட்புக்காக வந்தனர். ஒரு நாள் நந்தாவின் தந்தை ராகு அவர்களின் கடைக்கு சென்றார். அவர் சுற்றி பார்த்தார், ஈர்க்கப்பட்டார். நான் உங்கள் இருவரையும் முன்பு சந்தேகித்தேன் என்று அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் நான் தவறு செய்தேன். நீங்கள் உண்மையான ஒன்றை உருவாக்கியுள்ளீர்கள். நந்தாவும் சிவராஜும் பெருமையுடன் ஒரு பார்வையை பரிமாறிக் கொண்டனர். அவர்கள் இதுவரை வந்துள்ளனர், நண்பர்களாக மட்டுமல்ல, ஒரு பொதுவான கனவில் கூட்டாளிகளாக. அன்று இரவு கடையை பூட்டியபோது சிவராஜ் சிரித்தார். யார் நினைத்திருப்பார்கள்? நட்பு பிரச்சனைகளிலிருந்து வணிக கூட்டாளிகள் வரை. நந்தா சிரித்தார். உண்மையான நட்பு என்பது கடினமான காலங்களை தப்பிப்பது மட்டுமல்ல. அது எதுவாக இருந்தாலும் ஒன்றாக வளர்வது. நந்தா மற்றும் சிவராஜ் நட்பின் நெருக்கடி பகுதி -4 தொடரும்.